தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 17 17 செப்டம்பர் செப்டம்பர் 16 2016 2016. பிறந்த நேரம் டைம் 4 4:47 4:47 பிஎம்மா ஏஎம்மாம்மா? பிஎம். பிறந்த இடம் காரைக்கால். காரைக்கால். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மீன ராசி உத்தரட்டாதி நட்சத்திரம். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். என்ன லக்னம்? 16வது வருஷம் 2016. அம்மா மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் கும்ப லக்னம். ஓகே சார். வணக்கம் சார். நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலிய தீர்க்காயலோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க. தம்பி ஜாதகம் உண்மையிலே கொஞ்சம் நல்ல ஜாதகம். ஆனால் இப்போ ஒரு வருஷமாக தம்பி படிச்சிருக்க மாட்டார். ஜென்மச்சனி வரும்போது மாணவர்கள் கொஞ்சம் கவனச்சிதறல்கள் ஏற்படும். கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரா அல்லது மொபைல் டெல்லியில் 8-12 சுபத்துவமாக இவர் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூரடங்களில் தான் செட்டில் ஆகிறார். அதை அடுத்த பாயிண்ட்டாக சொல்லலான்னு இருந்தேன். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருந்து 8-12 சுபத்துவமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே முடியாத ஜாதகம். வெளி மாநிலத்தை விட வெளிநாட்டிலையும் செட்டில் ஆவார். ஏன்னா 8ஆம் இடம் பௌர்ணமி சந்திரனுடைய இருப்பாலும் 12ஆம் இடம் தனி அருமையான குருவின் பார்வையினாலேயும் இருக்குது. இவர் நல்லா படிப்பார்மா. பொதுவாகவே பௌர்ணமி இது வந்து புரட்டாசி பௌர்ணமின்னு சொல்லுவோம். உத்திரட்டாதி நட்சத்திரம் இல்லையா? புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு பிறந்து என்னங்கம்மா? ஆமாம்மா, புரட்டாசி பௌர்ணமியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான யோக ஜாதகம்மா. இதுக்கடுத்து வரக்கூடிய இந்த கேது தசை சுக்கிர தசை மிகப்பெரிய யோக பலன்களை செய்யும். 26 வயதிற்கு பிறகு நல்ல தலைமை பொறுப்பு, ஒரு பெரிய நிர்வாகி, வெளிநாடு வெளிமாநிலத்தில் படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெரிய அளவில் இருக்குது. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு, அதுலேயே ஆராய்ச்சிகள் சம்மந்தப்பட்ட படிப்பு. ஏம்மா இந்த பையன் வந்து சிஇஓ மாதிரியான பதவிகளில் வருவார்மா. வைஸ் சேர்மன், சிஇஓ, மேனேஜர், எம்டி இந்த மாதிரியான இப்போவே வந்து அதிகாரம் செய்யக்கூடியவராக இருப்பார். ஒரு வருஷத்துக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொன்னது எதிர்கால பலன். 10 வயசு தானே ஆகுது. இப்போ என்ன 6வது படிக்கிறாரா? 5வது படிக்கிறாரா? 4th படிக்கிறாரு. என்ன மொபைலுக்கு மேலே கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு என்ன சொன்னாலும் குழந்தைகள் தூங்கும். ஏன்னா இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் போன வருஷம் ஃபுல்லாக தூங்கத்துலேருந்து எழுப்பி ஸ்கூலுக்கு போடான்னு சொல்கிறதே பெரிய பாடாக இருந்திருக்கும். ஜென்மச்சனி ஆமாங்கம்மா. அது வந்து குழந்தைகளுக்கே உள்ள ஒரு சோம்பலும், குழந்தைகளுடைய ஜென்ம நட்சத்திரத்து மேலே சனி போகும்போது இயல்பாகவே சோம்பல் வந்துடும்மா. ஆனாலும் இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஜென்மச்சனி கொஞ்சம் முடியட்டும்மா. இந்த குழந்தை வந்து உண்மையிலேயே அதிகாரமிக்க நல்ல துறைகளில் வருமா. மருத்துவம்லாம் படிக்காதம்மா. கொஞ்சம் எம்பிஏ மாதிரியான படிப்புகள், இந்த தலைமை பொறுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எம்பிஏ மாதிரியான படிப்புகள். ஏன்னா செவ்வாய் சனி 10ஆம் இடத்துல சேர்ந்திருக்கின்ற அதே நேரத்தில் அவர்களுக்கு சுபத்துவம் இல்லை. புதனும் கொஞ்சம் பாதிக்கத்தான் பட்டிருக்கிறார். ஆனால் பாதித்து சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். அதனால் புதன் சார்ந்த கணிதம் சார்ந்த படிப்புகளில் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு எம்டி லெவலில், ஒரு மேனேஜிங் டைரக்டர் லெவலில், வைஸ் சேர்மன்னு சொல்லுவோம், இதுன்னு சொல்லுவோம், அந்த என்னது சிஇஓன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்புக்கு எதிர்காலத்தில் நல்ல விதமாக வரக்கூடிய குழந்தைம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம்